ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி வாடியும் இன்றி வாழ்வோர் சந்ததம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. அடங்கிய விருத்தியாக 18ஆம் பாட்டு. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மருவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை காத்து உபதேசம் ஓதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார
தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே என்னை தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னை தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானேன் நின்னை தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்ன பின் தேகி யாரித் தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவனி சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா ஸ்ருதி கண்டவனார் சொல்வாய் ஆகனி நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய் நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபம் ஆன மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல் இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்றறிந்து கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முது மூலம் சுவாபம் விட்டு முக்குணம் வியக்தமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடும் ரஜோகுணம் தமோகுணந்தான் சுத்தமோடு அழுக்கீரிட்டா சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துல வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் கைவல்யம் அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்த்தோம். கைவல்யம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வாழும்போது நிம்மதிக்காக எதையும் சார்ந்து இல்லாத பூர்ணமான அமைதி, அதான் நம்ம ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இறந்ததுக்கப்புறம் மீண்டும் பிறவாமை, அதை விதேக முக்தின்னு சொல்கிறோம். ரெண்டு விதமான பிரயோஜனங்கள் இருக்கும்போதே நம்ம யாரையும் எதற்காரையும் சாராமல் நானே இன்பங்கிறத புரிஞ்சு வாழ்வது.
தான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். நமக்கு சாஸ்திரத்தில் 3 விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுக்கம், மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வாழ்க்கையில் நமக்கு 3 விஷயங்கள் தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்று மனுஷ்யத்துவம். நம்ம மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப 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 துர்லபமானது. ஏன்னா அந்த மனித பிறவியில் தான் நமக்கு இந்த சிந்திக்கிற சக்தி இருக்குது. நமக்கு இந்த மனித பிறவியின் மூலமாக தான் நம்ம பிறவியை கடந்து போக முடியும். மனுஷ்யத்துவம். இப்போ மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அதில் எனக்கு மோட்சம் வேணுங்கிற இச்சை வர்றதுக்கு ரொம்ப தெய்வ அனுகிரகம் வேணும். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம். மோட்சம் வேணும் எனக்கு, நான் மீண்டும் மீண்டும் பிறவி சுழலில் சுற்றிக்கிட்டே இருந்தது போதும், எனக்கு அறம்பொருள் இன்பங்கிறது போதும், எனக்கு மோட்சம் வேணுங்கிற அந்த ஒரு தேடுதல். நான் ஏன் பிறந்தேன், எதனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, நம்ம சுற்றி முற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கே நிறைய புண்ணியம் இருந்தால் இந்த கேள்வியே வரும். 3வது மகாபுருஷ சம்ஸ்ரய. இப்போ மோட்சம் வேணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அந்த மோட்சத்தை நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுற குரு கிடைக்கிறது மிக 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 துர்லபம். நம்ம சொல்கிறோம் மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரய. நமக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த பிறவியினுடைய பெருமை நமக்கு தெரியணும், இதனுடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முமுக்ஷுக்கு ஈஸியாக இந்த மோட்சம்னா என்னங்கிறத பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான்னு சொன்னார். பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன? பந்தம்னா என்ன? துன்பம். எதனால நம்ம துன்பப்படுறோம்? மோட்சம்னா துன்பத்திலிருந்து விடுபடுவது. அதுக்குரிய உபாயத்தை கொடுக்கறதுக்குரிய இந்த நூல் அதுக்காகவே எழுதப்பட்டது. மோட்ச சாஸ்திரம் இது தாண்டவராய சுவாமி முதல்ல எடுத்த உடனே இதனுடைய அதிகாரிகளை பற்றி சொன்னார். யாருக்கு இந்த நூல் புரியும் அப்படின்னு சாதன சதுஷ்டயத்தை பற்றி சொன்னார். அதை நம்ம நல்லா திரும்ப பார்த்துட்டோம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்தினார். எப்படி ஒரு துன்பத்தோடு அந்த ஒரு சிஷ்யன் வெயில் சகித்தினா புழு போல் வெம்பி ஓடி வர்றான். எனக்கு பவம் அரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. பவம்னா இந்த சம்சார துக்கம், இதிலிருந்து என்னை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே குரு என்ன சொல்கிறாரு? உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு, சொல்வேன், சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். சில பதங்கள்லாம் நம்ம திரும்ப சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம உன்னுடைய பிறவியை மாற்றும் உபாயம் ஒன்று இருக்கின்றது. நீ பிறந்து சாரனே எனக்கு பிறவி துன்பம் வேண்டான்னு சொல்கிறியே, உன்னுடைய பிறவியை மாற்றிக்கொள்வதற்குரிய உபாயம் என்கிட்ட இருக்குது, நான் சொல்வேன், சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்று. அதை நம்ம 2 விதமாக பார்த்துக்கணும். சொன்னது கேட்பாயாகில், சொன்னது ஏற்பாயாகில். சொன்னதை அவன் சொன்னோடி கேட்குறது மட்டும் இல்லை, ஏன்னா அந்த சிருஷ்டியில் நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துக்கிட்டோம். ஏன்னா அந்த சாஸ்திரம் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். மாயைன்னு சொல்கிறேன். நான் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்க போகுதுன்னா, கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகத்தை ஒரு காட்சி, ஒரு மாயைன்னு சொல்ல போகுது. கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை பற்றி நமக்கு சொல்ல போகுது. இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிறத இல்லைன்னு சொல்லுது, கண்ணுக்கு தெரியாததை நமக்கு காட்டி கொடுக்க போகுது. அதனால தான் முதலே கண்டிஷன் போடுறது, சொன்னது கேட்பாயாகில், சொன்னதை ஏற்பாயாகில் உனக்கு இந்த தொடர்பவம் தொலையும் அப்படின்னு ஒரு முகவுரையோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அவனை உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொன்னார். உன்னை நீ அறிஞ்சின்னா உனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அப்படின்னோடனே அவன் ரொம்ப சாதாரணமாக என்ன எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு? இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். யார் இந்த உடம்பையும் இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற அந்த தேகியையும் பிரித்து பார்க்குறானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப வெகுளியாக கேட்குறான், எனக்கு தேகம்தான் தெரியும், தேகி தெரியாதே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவனுடைய அனுபவத்தை வச்சே புரிய வைக்கிறார். கனவு காங்குறி இல்லையா, தூங்குறி இல்லையா, முழிச்சிருக்கி இல்லையா, எல்லாத்தையும் பார்க்குறது யார்? ஒரு ஆளா வேறாளா வேறா அப்படின்னு கேட்குறாரு. குரு கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு நன்றாக புரியும் மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த குருவானவர் முறையாக உபதேசத்தை தொடங்குறாருன்னு பார்த்தோம்.
இது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஏதோ ட்ராக் மாறி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறார் அவர்? அடுத்து ஸ்தூலத்தை சொல்லி சூக்ஷ்மத்தை புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு? சிருஷ்டியை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். சிருஷ்டியை சொல்கிறத நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு அது நல்லா புரியணும். எதுக்காக இந்த சிருஷ்டிக்குள்ளே இப்போ போகிறோம் அப்படின்னா, இப்போ இவர் என்ன சொன்னார்? உன்னுடைய பிறவியை மாற்றும் உபாயத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னார். இப்போ பிறவியை மாற்றுவதற்குரிய உபாயம் சொன்னேன்னா, முதல்ல பிறவினா என்னன்னு தெரியணும், இந்த பிறவி எப்படி வந்ததுன்னு தெரியணும், இந்த பிறவியை உண்டாக்கிய அந்த இறைவனை பற்றி தெரியும். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம முதல்ல ரொம்ப ஆழமான விஷயத்துக்கு நான் முதல்ல இருந்து உனக்கு தொடங்குறேன். நீ எப்படி பிறந்தங்கிறதுலேருந்து உன்னுடைய பிறவி எப்படி வந்துச்சு, மனித பிறவி நமக்கு வந்துடுச்சின்னு சொல்கிறோம். இப்போ ஈஸ்வரன்னா யார், உலகம்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஆரம்பத்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறார். அதுக்காக எப்படி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போர், ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார். ஒரு சந்திரனையோ ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தையோ பார்க்கறதுக்கு எப்படின்னு செய்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளையவோ ஏதோ வச்சு மரத்தையோ சொல்லி என்ன சொல்கிறோம்? அங்கே பாரு அப்படின்னு காட்டுறோம் இல்லையா? அது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? சிருஷ்டியை சொல்லி அந்த சிருஷ்டிக்கு உரிய கர்த்தாவை சொல்லுகின்றது. சிருஷ்டி கர்த்தா அப்படிங்கிறோம். அந்த படைத்தவனை பற்றி சொல்வதற்காக முதல்ல ரொம்ப நுட்பமான விஷயத்துக்குள்ளே போகும்போது ஒரு டெக்னிக்கை பயன்படுத்து. அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிற ஒரு முறை. அதில் என்ன சொன்னார் நம்ம பார்த்தோம்? அத்தியாரோபம் தான் பந்தத்துக்கு காரணம். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பந்தத்துக்கு காரணம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம் அப்படின்னு பார்த்தோம். ஆரோபம்னா என்னது? ஒன்றில் இல்லாததை கற்பனை செய்வது தான் ஆரோபம். சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இது மேலே இல்லாத ஒன்று என்ன பண்ணுறோம்? அதில் கற்பனையாக வரும். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் கொடுத்தார். நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், உண்மையிலே அது என்னது? கயிறு தான். அதில் என்ன தென்படுது? நமக்கு பாம்பு தென்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் என்னது? நாரூடு நரனாகி தரியில் தோன்றல். ஒரு கட்டையில் ஒரு மனிதனை பார்த்து என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம், பயப்படுறோம். இப்போ இல்லாத மனிதன் அந்த கட்டையில் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியிறான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அனுபவத்திற்கு ஒரு காட்சி நமக்கு தெரிகின்றது. பக்கத்தில் போய் விசாரம் பண்ணும்போது என்னாகின்றது? வேறு விதமாக, அறிவிற்கு அது வேறாக தெரிகின்றது. நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல். இப்போ காணல் நீர் அப்படிங்க. நம்ம எங்கேயா ஒரு ரோட்டில் எங்கேயா ரொம்ப ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம கார் முன்னாடி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் போக என்ன தண்ணி போயிட்டே இருக்குது. அது நமக்கு கண்ணு முன்னாடி அது அனுபவத்துக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ 4வது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. வானத்தில் நமக்கு ஆகாசத்தில் ஒரு நிறம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கடலில் போய் பார்த்தா அது கொப்பரை கவுத்தி போட்ட மாதிரி அங்கே ஏதோ முடிகிற மாதிரி இருக்குது. அங்கக்குள்ளே என்னது நிலமோ வானமோ தொடுறது மாதிரி ஒரு காட்சி தெரிகின்றது. இதில் 2 விதமான எக்ஸாம்பிள் இதை நம்ம 2 விதமாக பிரிக்கணும். ஏன்னா இந்த கயிற்றுல இருக்கிற பாம்பு நம்ம போய் பார்த்துட்டோம், நல்லா டார்ச் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதை நம்ம பாம்பாக பார்க்கவே முடியாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், இதில் போய் நம்ம எப்படி பாம்பை பார்த்தோம்? பாரு கயிறு தான் இருக்குது, எப்படி நமக்கு அந்த பாம்பு அந்த பிரமை உண்டாச்சின்னு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப அதில் பாம்பை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் கட்டையில் இருக்கிற மனுஷனும் அதே மாதிரி தான். ஆனால் அடுத்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த நீரூடு காணல் தோன்றல். அது நமக்கு கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கண்ணு சொல்லும் தண்ணி இருக்குன்னு சொல்லும், அறிவு சொல்லும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் இந்த வானத்தில் இருக்கிறதும் அந்த ஊதா கலர் நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் அறிவு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அனுபவம் இருக்கும். அதனால தான் அவர் அந்த சூக்ஷ்மமான அந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இப்படி போல நாம ரூபங்கள் 2ம் இன்றி ஒப்பமாய் 2அற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. இப்படி இதே மாதிரி தான் இந்த பிரம்மத்தில்
அந்த பரம்பொருள்ல சம்பந்தமே இல்லாம அந்த ஐம்பூதங்களின் விகாரம் உண்டாயிற்று, பஞ்சபூதங்களின் விகாரம் உண்டாயிற்று அப்படின்னு இந்த இல்லாத எந்த விதமான வடிவம் உருவம் இல்லாத இந்த பிரம்மத்தில் உலகம் தெரிகின்றது. எப்படி கயிற்றுல பாம்பு தெரியுதோ அதுபோல இல்லாத உலகம் அந்த பிரம்மத்தில் நமக்கு தெரிகின்றது, அனுபவத்தில் தெரியுது. நான் பார்க்குறேன், நமக்கு பல விஷயம் இது மாதிரி நடக்குது. நம்ம தினம் பார்க்குறோம், சூரியன் உதிக்குது அப்படிங்கிறோம், சூரியன் மறையுது அப்படிங்கிறோம். உண்மையா? இல்லை. அனுபவத்திற்கு அது உதிக்கிறது மாதிரி இருக்குது, மறைகிறது மாதிரி இருக்குது, அடுத்த நாள் திரும்ப உதிக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் விசாரம் பண்ணி பார்த்தா என்ன இல்லை, அது உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. அதே மாதிரி சந்திரன் தேய்து வளருது, தேய்து வளருதுன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அது எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சாலும், அதுக்கு சந்திரன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையில் இல்லவே இல்லை. சந்திரன் அப்படி பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு, உண்மையில் அதுக்கு லைட்டே கிடையாது. அது என்ன பண்ணுது, கடன் வாங்கி ஒரு இரவல் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கணும். இப்போ கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறதுனாலேயே உண்மை கிடையாது. ஏன்னா அதனால தான் நமக்கு குரு கிட்ட அந்த ஸ்ரத்தை நம்ம ஒன்று பார்த்தோம். இந்த சாதன சதுஷ்டயத்தில் சமாதி என்ற 6 கூட்டம்னு வரும்போது சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தைன்னு ஒன்று பார்த்தோம். ஸ்ரத்தைனா என்ன, குரு அனுபவத்திற்கு வேறான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார். ஏன்னா முதல்ல சொல்லி கொடுத்தது அவஸ்தாத்திரயம் சொல்லும்போது நமக்கு புரியும், எல்லாருக்குமே புரியும், ஈஸியாக புரியும். ஆமாம், கனவு பார்த்தது யார், விழிச்சிருக்கிறத பார்க்குறது யார், அதுக்கு வேற ஒன்று இருக்கே, அது புரிஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது நாம ரூபம் இல்லாத பிரம்மத்தில் இந்த ஜெகத்துங்கிற கற்பனை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளையே ஆமான்னு சொல்ல வைக்க போகுது. எப்படியே மெல்ல மெல்ல எப்படி முதல் அனுபவத்தை சொல்லும்போது புரிஞ்சிடும். இப்போ இது நமக்கு ஸ்ருதி மூலமாக தான் நம்மளையே ஆமாம் அப்படின்னு சொல்ல வைக்க போகுது. நிறைய இனிமேல் சொல்ல போகிறார். நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி, ஈஸியாக தானே போயிட்டு இருந்துச்சு, டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும், இந்த சிருஷ்டி படிக்கும்போது இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறோம், முட்டுச்சந்துக்குள்ளே காரை திருப்பினா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப யூட்டர்ன் எடுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஒரு சந்து பொந்துக்குள்ளே போனால் காரை ரிவர்ஸ் எடுத்து போகணும். அது மாதிரி இப்போ நம்ம சிருஷ்டி படிக்க போகிறோம். ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஒரு சிருஷ்டியை சொல்கிறாருன்னு சில சினிமாலே அப்படி தான் பார்ப்போம். சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ நடக்கும், கடைசியில் கிளைமேக்ஸில் தான் புரியும் எதுக்காக இது சொல்லப்பட்டது. அது மாதிரி இப்போ இந்த ஜீவனை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெகத் சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி எல்லாத்தையும் கொண்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்த்தோம், சிருஷ்டியை பார்த்தோம். முன்னாடி போனது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம திரும்ப போவோம். 28 திரும்ப போவோம். 27 ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓதல். நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தலம் வெளியில் தோன்றல். இந்த எக்ஸாம்பிள் 4 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று அனுபவ அறிவு வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவம் நீங்கிடுது. முதல் வரியில் இருக்கிற எக்ஸாம்பிளில் அறிவு வந்ததுக்கப்புறம் அனுபவம் நீங்கிடுது. ஆனால் இந்த ஜெகத் விஷயத்தில் அப்படி கிடையாதுங்கிறதுக்காக இந்த இன்னொரு எக்ஸாம்பிளை கொடுக்குறேன். அறிவு வந்தாலும் அதில் அனுபவத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அப்புறம் அடுத்து என்ன பார்த்தோம், இப்படி போல் இது மாதிரி தான். எப்படி இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஜெகத் உன்னுடைய அறிவில் அந்த மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகின்றது. எப்படி கயிற்றுல பாம்பு தோன்றுச்சோ அதுபோல் நாமரூபமே இல்லாத அந்த பிரம்மத்துக்கிட்ட இந்த ஐம்பூத மாற்றங்கள் உண்டாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி வந்துச்சு கேட்கணும்ல, எப்படி வந்துச்சு அப்படின்னு. அதுக்காக சிருஷ்டியை சொல்கிறார். சிருஷ்டி எவ்வாறு உண்டாயிற்று, அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. இப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது பிரம்மம் அப்படிங்கிறது நிர்குண பிரம்மம், உருவமற்ற கடவுள். இப்போ நம்ம முதல்ல கடவுள் எப்படி வந்தாருன்னு படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருவம் இல்லாத கடவுள் எப்படி உருவ கடவுளாக ஆனார் அப்படிங்கிறத
ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இப்போ நம்ம சாதாரணமாகவே இப்போ ஒரு பேசணும் அப்படின்னாலே அது காரண அவஸ்தையிலேருந்து உண்டாகும். நமக்கு அதுதான் நம்ம பார்ப்போம். நம்ம பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி 4 ஸ்டேஜ் சொல்லுவோம். நம்ம நினச்சோன்னே என்ன முதல்ல நமக்கு அந்த நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறத முதல்ல நம்மக்கிட்ட ஒரு அது வித ரூபமாக இருக்கும். நம்ம என்னமோ ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதை பற்றின ஃபஸ்ட்டு ஒரு காரண ஸ்டேஜில் சூக்ஷ்மமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. என்ன சொல்லலாம் அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு அந்த தாட் வருது, பேசணும், இதை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நினச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் கோர்த்து பார்க்குறோம். நம்ம கோர்த்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் போடுறோம். இந்தந்த வார்த்தைகள் போடணும் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வாயிலிருந்து அது பேச்சாக வருது. அது மாதிரி தான் எல்லா படைப்புமே அப்படி தான். அது முதல்ல ஒரு காரண ஸ்டேஜில் இருக்கும். காரண ஸ்டேஜ். இப்போ இந்த சிருஷ்டி வந்து நமக்கு 3 நிலையில் சொல்ல போகிறாரு. காரண அவஸ்தை, சூக்ஷ்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தைன்னு சொல்லுவோம். காரணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நுண்மையாக இருக்குது. ஒரு குழந்தை உண்டாக போகுது அப்படின்னா முதல்ல அது அப்பா அம்மா கிட்ட அது காரண ரூபத்தில் இருக்குது, தனித்தனியாக இருக்குது வந்து. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அது ஒரு சூக்ஷ்ம ஸ்டேஜுக்கு வருது. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது நமக்கு வந்து. அது மாதிரி இந்த சிருஷ்டி வந்து எப்படி இருக்குது, முதல்ல எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில். அவ்யக்தம்னா வெளிப்படாத ஸ்டேஜ். எப்படி நமக்கு இந்த சவுண்டு வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது காரண ஸ்டேஜில் இருந்தது இல்லையா, அது மாதிரி தான் எல்லாமே. இப்போ ஒரு கோலம் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அதை மைண்டில் நம்ம அது காரண ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஃபார்முக்கு கொண்டு வர்றோம். ஃபார்ம் கொண்டு வந்து அது வெளிப்படுற ஸ்டேஜ் வந்து ஸ்தூல ஸ்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். அதே மாதிரி இந்த சிருஷ்டியானது முதல்ல காரண அவஸ்தையில் இருக்குது. அவ்யக்தம்னா வியக்தம்னா வெளிப்படுவது. இது வெளிப்படாத ஒரு நிலையில் இருக்கின்றது. அந்த நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிரம்மத்துக்குள்ளேயே அது எல்லாம் வெளிப்படாமல் இருக்குது. இப்போ நம்ம எனக்குள்ளே நான் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ளே என்ன இருந்திருக்கு, அது அவ்யக்தமாக இருந்திருக்கு. அது எப்படியோ வந்து என்னாவது நமக்கு வெளி வருது. நம்ம கிளாஸ் எல்லாமே எல்லா விஷயமே நமக்கு சமையல் பண்ணணும்னு நினைக்கிறோம், பிளான் பண்ணுறோம். அது முதல்ல என்ன, எல்லா படைப்புமே இந்த காரண நிலையிலிருந்து தான் சூக்ஷ்ம நிலைக்கு வந்து தான் ஸ்தூலத்துக்கு வரும். அதே மாதிரி இப்போ ஈஸ்வரன் எப்படி வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த உருவமற்ற அந்த இறைவன் வந்து எல்லா அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம், ஜீவர்கள் அனாதின்னு பார்த்தோம். 6 விஷயம் அனாதின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து தொடக்கம் எப்போன்னே தெரியாது. ஜீவர்கள் எப்போ, உயிர்கள்லாம் எப்போ வந்துச்சு நமக்கு தெரியாது. அது எல்லாமே அந்த பிரம்மத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப சூக்ஷ்மமான ஸ்டேஜ். இப்போலாம் சொல்ல இந்த ஸ்பெர்ம் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி எப்போ வச்சுட்டு எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி உயிர்கள் எல்லாம் இல்லைங்கிற ஒரு காலமே, உயிர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாஸ்திரத்தில். ஏன்னா இல்லைன்னு அது எப்படி வந்துச்சு நமக்கு அது தெரியாது. நம்ம சொல்கிறோம் இறைவன் எப்போ வந்தார் தெரியாது, பிரம்மம் எப்போ இருந்துச்சு தெரியாது, அந்த பிரம்மத்தினுடைய அந்த சக்தி மாயா சக்தி எப்போ வந்துச்சு தெரியாது நமக்கு. அதுபோல் அந்த ஜீவர்கள் எல்லாம் வெளிப்படாத நிலையில். இப்போ சிருஷ்டி வந்து நமக்கு உண்டாயிடுச்சின்னு சொல்ல மாட்டோம், சிருஷ்டி வெளிப்பட்டது, சிருஷ்டி வெளிப்பட்டது. இப்போ ஜீவர்கள் எல்லாம் அந்த ஒடுங்கிய நிலையில் இருந்து எப்படி வெளிவந்துச்சுன்னு சொல்கிறார் சிருஷ்டி. இன்னொன்று நம்ம பார்ப்போம், அப்பப்போ என்னாகும், படைப்பு வரும், நீண்ட நாள் இருக்கும், அப்புறம் ஒடுங்கி. அதனால தான் நம்ம இது வந்து சிருஷ்டி வந்து ஒரு சக்கரம்னு சொல்லுவோம், ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் வந்து எங்கே தொடங்குச்சு எங்கே முடிவுன்னே தெரியாது. அது தொடக்க முடிவு இல்லாத ஒரு சக்கரம். அதனால தான் அதை ஒரு சர்க்கிள்னு சொல்லுவோம். அது மாதிரி சிருஷ்டி எப்போ தொடங்குச்சின்னு நமக்கு தெரியாது. அப்பப்போ என்னாகும், நம்ம தூங்கி தூங்கி முழிக்கிறோங்கிறது மாதிரி சிருஷ்டி என்னாகும், அப்பப்போ வெளியே வரும், அப்பப்போ ஒடுங்கிடும். அதான் சொல்கிறேன், பொதுவான சுளுத்தி. நம்மளுடைய எல்லாருடைய கர்மாவும் அந்த அதில் ஒடுங்கி போய் இருக்கிற நிலையத்தை நம்ம அந்த பிரளயம் அவ்யக்தம்னு சொல்கிறோம். எல்லாம் ஒடுங்கி போய் இருக்கு. அதிலிருந்து என்ன ஆகின்றது, அந்த அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. அது என்னது வந்து அந்த சுளுத்தியிலிருந்து அது என்ன பண்ணுது, மெல்ல அது தன்னை வெளிக்கொண்டு வருது. முதல்ல காலமாக அது வெளிப்படுகின்றது. அது பேர் கால தத்துவம். இன்னொன்று ஈஸ்வரன்னு பேர். இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே. உட்பார்வைன்னா அந்த சங்கல்பம்,
அந்த மென்டலாக என்ன பண்ணுது, ஒரு பிளானிங். அதனால முதல்ல எடுத்தோடனே என்ன ஆகின்றது, 3 குணங்கள் வெளிப்படுகின்றது. சாஸ்திரம் அப்படி தான் நமக்கு சொல்லு. 3 குணங்களாக அது 3 விதமான குணங்கள் வெளிப்படுகின்றது. முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. 3 குணமும் எப்போவுமே என்ன சொல்கிறோம்னா, அந்த அவ்யக்த அவஸ்தையில் 3 குணமும் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒடுங்கி. இப்போ நம்ம தூங்கும்போது 3 குணமும் ஒடுங்கி போய் இருக்கின்ற. விழிப்பு வந்த உடனே என்னாது, ஏதாவது ஒரு குணம் முதல்ல வெளிவட தொடங்கும். அதான் அந்த 3 குணத்தை பற்றி அடுத்த பாட்டில் சொன்னார். உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும், சத்துவ குணத்தினோடு ரஜோகுணன் தமோகுணந்தான், சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் முக்குணமும் 3ஆய் ஒத்துல வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. 2வது வரியில் அந்த குணத்தோட பெயர் சொன்னார். சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணந்தான். அந்த 3 குணத்துக்கும் 3 குணத்தோட பெயரை சொல்லிட்டாரு. முதல் வரியில் அந்த 3 குணத்துடைய நிறம் அது என்னது, சத்துவ குணத்துக்கு உத்தம வெளுப்பு, அது என்ன, தூய்மையான குணம், அது சுத்தமானது. அடுத்து ரஜோகுணம்ங்கிறது கொஞ்சம் அழுக்கு சேர்ந்ததாக இருக்குது. 3வது தமோ குணம்ங்கிறது அது ஒரு இருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னவா இருக்குது, அது அஞ்ஞானத்தை குறிப்பதாக இருக்கின்றது. 3 குணத்துக்கும் நம்ம இன்னும் கீதையில் நிறைய படிக்க போகிறோம். இந்த 3 குணங்கள் பற்றி இது இன்னும் வரப்போகுது நமக்கு. இந்த 3 குணங்கள் தான் முதல்ல என்ன பண்ணுது, வெளிவருகின்றது. அந்த சிருஷ்டியில் 3 குணமாக அது வெளிவருகின்றது. அந்த 3 குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் அந்த முக்குணமும் அந்த குணங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய தன்மை ஒத்துல வேணும், சேர்ந்தே தான் இருக்கும். 3 குணமும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் அது என்னாகும், ஒத்துல வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாகும். எப்பவும் ஏதாவது ஒன்று கூட இருக்கும். 3 ஈக்குவலாக இருக்கவே இருக்க. 3 ஈக்குவலாக இருக்குன்னா அது தூக்கத்தில், அப்படி இல்லாட்டி அந்த சிருஷ்டி நமக்கு தூக்கத்தில். நம்ம தான் சொல்கிறோம் சமஷ்டி வியஷ்டின்னு சொல்கிறோம். நமக்கு வியஷ்டி அப்படின்னா நம்மளுடைய தனி. இப்போ நமக்கு அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அண்டம்ங்கிறது சமஷ்டி, பிண்டம்ங்கிறது வியஷ்டி. இப்போ நமக்கு ஊருக்கே மழை பெஞ்சிச்சுன்னா அது அண்டம், நமக்கு மட்டும் ஜலதோஷம்னா அது பிண்டம். அது மாதிரி அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில். அதான் நம்ம படிக்க போகிறோம். எப்படி இந்த 5 பூத விகாரம்னு, அண்டமும் பஞ்சபூதம்தான், பிண்டமும் பஞ்சபூதம்தான். அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். அப்போ 5 பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனைன்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஒத்துல வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. 3 குணம் எப்பவும் சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் என்னாகும், அதில் தாரதமியம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவோம், சரசரன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். சில நேரம் என்ன பண்ணுவோம், நம்மளா அவ்வளோ வேலை பார்த்தோங்கிற மாதிரி சோர்ந்து விழுந்துருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சோம்பல் அவஸ்தை இருக்கும். பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மாதிரி நம்மளே தான் இருப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம அந்த 3 குணத்துலேயும் மாறி மாறி தான் இருப்போம். அதே மாதிரி ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 10 நாள் நல்லா ஓடி ஓடி வேலை பார்த்துருப்போம். 10 நாள் இந்த 3 குணமும் மாறி நம்மளால் எப்போவுமே என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கவே முடியாது. அதனுடைய சுபாவமே அப்படித்தான் இருக்குது. இப்போ சிருஷ்டியில் முதல்ல வந்தது 3 குணங்கள் வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது ஒரு வகையான சிருஷ்டி. இதையே இன்னொரு விதமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது சொல்கிறார். ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறாய் சொல்வர், மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவமாகும் அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் 3ஆய் காட்டிய குணமாம் என்றும், ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறாய் சொல்வர், மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவம் ஆகும் அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் 3ஆய் காட்டிய குணமாம் என்றும். இந்த சிருஷ்டியில் இது ஒரு வழி. சிருஷ்டியில் நிறையா பிரக்ரியாஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு வழி ஏற்கனவே சொல்லியாச்சு. இதையே இன்னொன்று வேறு மாதிரியும் சொல்லலாம்.
சிருஷ்டிங்கிறது நமக்கு ரொம்ப நுண்மையான விஷயம். அது வந்து நமக்கு இப்படித்தான் அப்படின்னு நமக்கு சிருஷ்டியை சொல்வதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, சிருஷ்டி உண்மை அல்லங்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஒரு மாய காட்சி வருகின்றது, அந்த மாயை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் இப்படித்தான் நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாது. இதெல்லாம் ரிஷிகள் வந்து கண்டு உணர்ந்த தியானத்தில் கண்டு உணர்ந்த விஷயங்கள். ஒன்னொன்னே சில வேறுபாடுகள் இருக்கும். நம்ம அந்த வேறுபாடுகளை பெருசாக எடுக்கிறது கிடையாது. ஆனால் இது முக்குணத்திலிருந்து தான் வந்ததாக தான் எல்லா சிருஷ்டியுமே இருக்கும். அந்த காரண நிலையில் சொல்லும்போது ஒன்னொன்றும் சில வேறுபாடுகள் இருக்கலாம். அது நமக்கு என்ன வேறுபாடுங்கிறத இதை பார்ப்போம். ஒரு வழி இதுவாம். இந்த சிருஷ்டி கிரமத்தில் ஒரு வழி என்ன வழி சொன்னார்? முதல்ல அவ்யக்தம் பார்த்தோம். நம்ம பிரம்மத்திலிருந்து அவ்யக்தம், காலம், அடுத்து ஈஸ்வரன், 3 குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தார். இது பேர் கிரம சிருஷ்டின்னு பேர். கிரமம்னா முறையாக 1 by 1 ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இப்போ இன்னொன்று இருக்குது யுகபத் சிருஷ்டின்னு சொல்லுவோம். யுகபத் சிருஷ்டினா அட் அ டைமில் இப்போ நமக்கு கனவெல்லாம் வருது. நம்ம கனவுல நம்ம சிருஷ்டி எப்படி அது வந்து ஒழுங்காக முட்டை போட்டு குஞ்சுலாம் வந்திருக்காது. டபார் என்ன பண்ணிடுறோம் ஒரு சிருஷ்டி, அது பேர் யுகபத் சிருஷ்டி. நம்முடைய சிருஷ்டி வந்து கனவுல பண்ணுற நம்முடைய சிருஷ்டி வந்து யுகபத் சிருஷ்டி. இது வந்து கிரம சிருஷ்டி. இறைவனையோட சிருஷ்டி வந்து கிரமமான சிருஷ்டி, 1 by 1. இப்போ இது 2வது வழி என்ன சொல்கிறாரு? இத்தை ஒரு வழி வேறா சொல்வர். மறுவும் அவ்யக்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். முதல்ல எடுத்தோடனே அந்த பிரம்மம் இருக்குது, அதில் வெளிப்படாத அந்த நிலைக்கு, சிருஷ்டி வெளிப்படாத நிலைக்கு அவ்யக்தம்னு சொல்கிறோம். அந்த அவ்யக்தத்திலேருந்து என்ன வருது அப்படின்னா மகத்தத்துவம். மகத்தத்துவம்னா புத்தி. முதல்ல நம்மளே சொல்கிறோம் இல்லையா, பிளான் பண்ணுறோம். முதல்ல ஒரு இது பண்ணணும், பேசணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம்? புத்தியில் யோசிக்கிறோம். நம்ம முதல்ல காரண நிலையில் இருக்குது வந்து. அப்போ அதை எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் மகத்தத்துவம். மகத்தத்துவம்னா சமஷ்டி புத்தி தத்துவம். அது என்ன ஆகின்றது? மகத்தத்துவம் ஆகும். அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். அடுத்து என்ன பண்ணுது? அந்த எண்ணம் வந்து என்ன ஆகின்றது? செயல் வடிவாகும். அந்த செயல் வடிவாக ஆகும்போது அது அகங்காரமாக வருகின்றது. இப்போ நம்மளே இருக்கோம், தூங்கிடுறோம். தூங்கி முழிச்சோடனே முதல்ல ஒரு எண்ணம் வருது, முழிக்க தொடங்குறோம். ஃபஸ்ட்டு வர்ற தாட் வந்து நான் சொல்லிட்டு தான் முழிக்கிறோம். அது மாதிரி அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும் என்றும், கரு அகங்காரம் 3ஆய் காட்டிய குணமாம் என்றும். அந்த அகங்காரத்தில் இருந்து 3 குணங்கள் வருகின்றது. இப்போ ஏற்கனவே பார்த்ததில் என்ன பார்த்தோம்? அவ்யக்தம், அந்த காலத்தத்துவம், ஈஸ்வரன், உட்பார்வை சங்கல்பம், அதிலிருந்து 3 குணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதுலேயும் 3 குணம் தான் வருது. ஆனால் இடையில 2-3 ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம சில நேரம் நம்ம என்ன படிச்சிருக்க அப்படின்னா, நமக்கு வந்து சில பேர் வந்து படிக்கும்போது பேர் எழுதிட்டு எம்ஏன்னு போடுவாங்க. வந்து எம்ஏன்னா என்ன அர்த்தம்? அதில் பிஏ படிச்சிருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? பிஏவும் போட்டு எம்ஏவும் போடுவாங்க வந்து. அப்போ இது மாதிரி இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம். அது டைரெக்டாக வந்து ஈஸ்வரன்கிட்டருந்து 3 குணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லாமல், அந்த மகத்தத்துவம் உண்டாகி, அகங்கார தத்துவம் உண்டாகி, அதுக்கப்புறம் 3 குணங்கள் வந்துச்சு அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் திரும்ப படிக்கும்போது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாமே வந்து சயின்ஸ் படி படிச்சிருப்போம். சயின்ஸில் இருக்க சிருஷ்டி கிரியேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு. இது வந்து நம்ம ரிஷிகள் கண்டு சொன்ன விஷயங்கள். அதனால் இது கொஞ்சம் நுண்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ இதில் நம்ம உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லைன்னு சொன்னார். இப்போ நம்மளை உடம்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், புத்தியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது சிருஷ்டியில் வந்து புத்தினா என்ன, புத்தி எப்படி படைக்கப்பட்டது, மனம் எப்படி படைக்கப்பட்டது, உடல் எப்படி படைக்கப்பட்டதுன்னு நுட்பமான பல விஷயங்கள். ஏன்னா நான்கிறத போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சுருக்கோம். சில நேரம் என்ன பண்ணுவோம், நான் உடம்புன்னு நினச்சிட்டு சொல்லுவேன், நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எனக்கு மனசே சரி, எனக்கு கோமா வருது அப்படிம்போம். அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுறோம், நம்ம சூக்ஷ்ம சரீரத்தோட இணைச்சிக்கிட்டு இருக்கோம் வந்து. அப்போ அதை கரெக்டாக நம்மளை வந்து பிரித்து காட்டுறதுக்காக என்ன பண்ணுறது, சிருஷ்டியை முதல்லேருந்து அந்த அகங்கார நான்லேருந்து கொண்டு வருது. இப்போ முதல்ல பிரம்மம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சிருஷ்டி எப்படி கொண்டு வரோம்? பிரம்மம், அவ்யக்தம், பிரம்மம், அவ்யக்தம், மகத்தத்துவம், அகங்காரம், 3 குணம்.
3 குணம் வர்றதுக்கு முன்னாடி இடையில இன்னும் 2 ஸ்டேஜ் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அந்த புத்தியில் சமஷ்டி புத்தியாக மகத்தத்துவத்தையும், அந்த அகங்காரங்கிறது சமஷ்டி அகங்காரத்தை நம்ம சொல்கிறோம். காரண நிலையிலிருந்து அது வெளிவருது. அது நுட்பமான, ஏன்னா நமக்கு ஒரு ஒரு விதை முளைக்க போடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, முதல்ல ஊற போடுறோம், ஒரு பயிர் ஊற போட்டோன்னே அது என்ன ஆகும், முதல்ல ஊறும். அப்புறம் ஊறி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுலேருந்து விரியும். அது விரிஞ்சு என்ன ஆகும், அதுலேருந்து ஒரு குட்டி முளை வரும். முளை வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும், செடி வரது. அது மாதிரி இந்த சிருஷ்டிலையும் அதே மாதிரி சொல்கிற. சிருஷ்டி ஒடுங்கி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமுது. அதுக்கு பேர் ஃப்ரக்டிஃபை ஆகுதுன்னு சொல்லுவோம். அது என்ன ஆகுது, முளை விடுது நமக்கு. அதுக்கப்புறம் அது சிருஷ்டியாக வெளிப்படுது. இன்னும் வெளிவரவே இல்லை, இன்னும் காரண நிலையில தான் இருக்குது. காரண நிலையில் ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 3 குணம் வெளிவருது. ஃபஸ்ட்டு 3 குணங்கள் வெளிப்படுகின்றது தான் சிருஷ்டியில். இனிமேல் தான் நமக்கு சிருஷ்டி தொடங்க போகுது. இந்த 3 குணங்களை வச்சு தான் சிருஷ்டியே தொடங்கப்படுகின்றது. 3 குணங்களில் மூலமாக தான் நமக்கு 3 படைப்பனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத். இந்த 3 குணங்களில் இருந்து, இந்த சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வருகின்றார், இந்த ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வருகின்றார்கள், இந்த தமோ குணத்திலிருந்து இந்த உலகம் வருகின்றது. ஏன்னா 3 நமக்கு தேவை. சிருஷ்டியில் 3 சேர்ந்து தான் இருக்குது நமக்கு. நம்ம மனிதன் இருக்கோம், இறைவன் இருக்கின்றார், நமக்கு வாழ்வதற்கு உலகம் தேவை. இந்த 3உடைய படைப்பும் இந்த 3 குணங்களின் அடிப்படையில் உண்டாகின்றது. இப்போ முதல்ல நம்ம உருவமில்லாத கடவுள் எப்படி உருவக்கடவுளாக வந்தார், வெளிவந்தார், படைக்கப்பட்டார்லாம் கிடையாது, வெளிவந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. இப்போ சாமி அவஸ்தை, நமக்கு இந்த 3 குணமும் முதல்ல அவ்வியக்த அவஸ்தையில் சமமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சாமிய அவஸ்தைன்னு அர்த்தம். சமமாக இருக்குது, 3 குணமும் சமமாக இருப்பதற்கு பேர் சாமிய அவஸ்தை. அது வெளிப்படும் போது விஷம அவஸ்தை, அது வைஷமிய அவஸ்தைன்னு சொல்லுவோம். அது என்ன ஆகின்றது, சிருஷ்டி சமயத்தில் அது வெளிப்படுகின்றது. எப்படி தூக்கத்திலிருந்து நம்ம முழிக்கிறோம், ஒரு இதை உண்டாக்குறோம், ஒரு படைப்பு, எல்லா படைப்புமே இந்த புத்தியில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் தான் ஒரு படைப்பாக வெளிவருது. அது எல்லா படைப்பாக இருக்கட்டும், என்னவா கூட இருக்கட்டும், நமக்கு மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம படைச்சி நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி வருது அப்படின்னா அது ஒரு காரண அவஸ்தையில் இருந்து ஒரு சூக்ஷ்ம அவஸ்தைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்தூலமாக அது வெளிவருகின்றது. அதுபோல் இப்போ முதல்ல அந்த பரம்பொருள், அந்த பிரம்மம் இப்படி போல நாமரூபம் 2ம் இன்றி ஒப்பமாய் 2அற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம். அந்த ஐம்பூத விகாரம் எப்படி வெளிவந்தது, அந்த பிரம்மத்திலிருந்து எப்படி ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் 3 பேரும் எப்படி வெளிவந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த பாட்டு இக்குணங்களிலே விண் போன்று 32. இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணமாம் ஈசன். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். அகுணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணமாம் ஈசன். முதல் குணம் வெளி வந்துருச்சு. இப்போ முதல்ல என்ன குணம் வருது, இக்குணங்களிலே. இக்குணங்களிலேனா இந்த 3 குணங்களிலே. எந்த 3 குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களில் விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். இப்போ 3 குணங்களில் முக்குணங்களிலும் முதல் குணம் தூய்மையான குணம். அது என்ன குணம், சத்துவகுணம். அதுக்கு தான் பேர் மாயைன்னே பேர். இந்த சத்துவகுணத்துக்கு இன்னொரு பேர் இங்கே மாயை. இந்த சத்துவகுணம் அதில் என்ன பண்ணுது, விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். சிற்சாயை அந்த
கொஞ்சம் ஆழமான விஷயங்கள். எப்படி இந்த சிருஷ்டி வருது? 3 குணம் வந்துருச்சு. இந்த 3 குணத்தில் சிற்சாயை, சாயைனா நிழல், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். எப்படி ஒரு கண்ணாடியில் நம்ம போய் நின்னோன்னா என்னது, நம்மளுடைய ஒரு சூரியனை பார்க்குறோம், சூரியன் மாதிரியே இன்னொரு சூரியன் அதில் உண்டாகிட்டு. அதுபோல் இந்த மாயை வெளிப்படும் போது இந்த மாயையில் பட்ட அந்த சத்துவகுணத்தில் என்னாகின்றது, அந்த பிரம்மத்தின் சாயை அதில் விழுகின்றது. அந்த பிரம்மத்தின் சாயை நம்ம இப்படி எப்படி நம்ம பார்க்கலாம் முடியாது, நம்மளா கொஞ்சம் கற்பனை பண்ணி புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி நமக்கு ஒரு வானவில் இருக்குதுன்னு சொல்கிறோம், எப்படி வானவில் எப்படி உண்டாகின்றது? நமக்கு அது லைட்டு தான், ஆனால் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே என்னது 7 கலர் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எப்படி அது ஒரு இதில் பட்டு அதனுடைய ஒளி சிதறல் அப்படின்னு படிக்கிறோம். அது மாதிரி இந்த 3 குணத்தில் முதல்ல மாயைங்கிற குணம் வெளிப்படுகின்றது. அந்த மாயையில் இருக்க அந்த சத்துவகுணம் வெளிப்படுகின்றது. அந்த சத்துவகுணத்தில் இந்த பிரம்மத்தின் நிழல் அதில் அப்படியே படுகின்றது. அந்த சித்தினுடைய சாயை, சித்து, நம்ம சத்து சித்து ஆனந்தம்னு பிரம்மத்தை படிக்கிறோம். அந்த உணர்வாகிய அந்த சைத்தன்யமாகிய, அது ஜடம் கிடையாது, அது அந்த மாயையில் அது எப்படி உண்டாகின்றது அது நமக்கு தெரியாது. அது நம்மளால் என்ன பண்ண முடியாது, சூக்ஷ்மமான நிலைகள், அது நமக்கு புரியாது. இப்படி தான் சிருஷ்டி உண்டாயிற்று. அந்த 3 குணத்தில் அந்த சத்துவ குணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த நிழல் உணர்வு, அந்த நிழலான அந்த பிரம்மத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன். முதல்ல வர்றது சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்திற்கு பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரம்மத்தின் சாயை அப்படியே விழுகின்றது. இப்போ அந்த உருவமற்ற கடவுளுக்கு உருவம் வருகின்றது. அதில் பட்டு என்னாகின்றது, அந்த மாயா சக்தியில் அதனுடைய சக்தி, அது பேர் மாயைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சத்துவகுணத்துக்கே பேர் மாயை. இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை. விண் போன்றுன்னா அது இப்படித்தான் என்ன பண்ணுவது, எப்படி ஆகாசத்துக்கு ஒன்றும் வடிவம் ஒன்றுமே கிடையாதோ அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு வடிவம் எதுவுமே கிடையாது. அதனுடைய சாயை விழுகின்றது. அது என்னாகின்றது, அக்குணம் பிரம்மச்சாயை, அது அப்படியே பிரம்மத்தை பிரதிபலிக்கின்றது. அந்த நிர்குண பிரம்மத்தில் இருக்கின்ற அதே அம்சம் அதில் ஒரு சகுண பிரம்மமாக என்னாகின்றது, உண்டாகின்றது. இப்போ நம்மளே பார்ப்போம், இப்போ சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. நமக்கு உண்மையிலேயே சந்திரனுக்கு என்ன கிடையாது, ஒளி கிடையாது. அது என்ன பண்ணுது, அந்த சூரியனுடைய ஒளி அதில் பட்டு அது என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு உயிர்ப்பு வர்றது மாதிரி இருக்கின்றது. அதுபோல இந்த சத்துவகுணத்தில் அந்த பிரம்மத்தினுடைய சாயை படுகின்றது. அதனால் அப்படி எப்படி சூரியன் அதே எப்படி பிரகாசம் பண்ணுதோ அதே மாதிரி சந்திரன்கிட்டே நமக்கு ஒளி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சத்துவகுணத்தில் அந்த பிரதிபலிக்கின்ற அந்த நிழல் உணர்வுக்கு தான் ஈஸ்வரன்னு பேர். நிழல் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தூய உணர்வுன்னு சொல்ல, பிரம்மத்துக்கு பேர் தூய உணர்வு, இது பேர் நிழல் உணர்வு. அக்குணம் பிரம்மச்சாயை அந்தர்யாமி, இன்னொரு பேர் அதுக்கு என்னது, அந்தர்யாமி. அந்தர்யாமினா எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றார். உயிர்களுக்கெல்லாம் உயிராக அந்த இறைவன் இருக்கின்றார். அந்தர்யாமி. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், மாயை எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணமாம் ஈசன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர், எப்படி வந்தாருன்னு சொல்லியாச்சு. எப்படி வந்தார், அந்த 3 குணங்களை தூய்தா முதற்குணம் மாயையாகும், அக்குணம் தூய்தா முதற்குணம் மாயையாகும், அக்குணம் பிரம்மச்சாயை, அந்தர்யாமி மாயை. கொஞ்சம் நம்ம விஷுவலைஸ் தான் பண்ணணும். இது நமக்கு ஒரு ஆழமான, நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. எப்படி குழந்தை உண்டாச்சு எப்படி நம்ம பார்க்க முடியுமா, அது மாதிரி இந்த சிருஷ்டி என்ன பண்ண முடியாது. எப்படி நம்ம பேசணும்னு ஒன்று நினைக்கிறோம், எப்படி இந்த கோலம் போடுறோம்னு நினைக்கிறோம், அது எப்படி ஃபார்ம் எடுத்து வருது, நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி அதை ஸ்தூலமாக நம்ம கொண்டு வர்றோம், அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது நமக்கு. அதுபோல இது ஒரு அந்த சக்தியின் காரணமாக என்னாகின்றது, பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை. அந்த ஏற்கனவே பார்த்தோம், அவன் நிமித்த காரணமாம் ஈசன். போன கிளாஸில் பார்த்தோம், ஒரு சிருஷ்டின்னு ஒன்று வருது அப்படின்னா, ஒரு பானை செய்யணும் அப்படின்னா களிமண்ணும் தேவை, குயவனும் தேவை. களிமண்ணும் தேவை, குயவனும் தேவை. இந்த உலகங்கிற படைப்புக்கு அது மாதிரி அந்த அறிவு காரணம்
கச்சா பொருள் காரணம். எல்லாத்துக்குமே படைப்புக்கு அறிவு காரணம் ஒன்று வேணும், கச்சா பொருள் காரணம் வேணும். இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவோம். அப்போ உலகத்துக்கு என்ன சொன்னோம் நம்ம? இறைவன் அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், அவரே உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். அறிவு காரணமும் அவர் தான், கச்சா பொருளும் அவரே அவர்கிட்ட இருந்து உற்பத்தி பண்ணிக்கிறான்னு பார்த்தோம். அதான் மாயைன்னு பார்த்தோம். இப்போ அவர் நிமித்த காரணமாக உலகத்தை உண்டாக்குபவராக இருக்கின்றார். எதை வச்சு உண்டாக்குனாரு? அவர்கிட்ட இருக்கின்ற அந்த மாயா சக்தியை வச்சு என்ன பண்ணுறார்? இந்த உலகத்தை படைக்கின்றார். அதான் பார்த்தோம் நம்ம சிவசக்தி ஸ்வரூபம்னு பார்த்தோம். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. படைப்புன்னு ஒன்று வந்தாலே நமக்கு பிரம்மமும் தேவை, மாயையும் தேவை. பிரம்மமும் தேவை, இறைவனும் தேவை. நமக்கு அர்த்தநாரி தத்துவம், இதெல்லாம் நம்ம பல ஆழமான அர்த்தங்கள் உடையது. இப்போ இந்த ஈஸ்வரன் ஒரு அவ்யக்தத்திலிருந்து இந்த முக்குணங்கள் வெளிப்படும் போது அந்த தூய்மையான குணத்தில் இருந்து அப்படியே பிரம்மத்தோட சாயை அப்படியே இருக்குது. இப்போ நம்ம கண்ணாடி இருக்குது, ஒரு கண்ணாடி நல்ல வலுவலுன்னு சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது, ரசம் போகாத இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்குது, ரசம் போன கண்ணாடி இருக்குது. இப்போ இந்த சத்துவகுணம்ங்கிறது அதில் என்ன இருக்கோ நமக்கு அந்த அந்த லைட்டை இது சூரியனை பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். நமக்கு இது ஒரு ராத்திரி நேரம் சந்திரன் ஒரு லேக்கில் நம்ம பார்க்குறோம், அது களங்கம் இல்லாமல் இருக்கும்போது அப்படியே இருக்குன்னு பார்க்குறோம். அது மாதிரி ஈஸ்வரன் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயை. அதனால அவருக்கு எந்த விதமான மாயை எதுவும் பற்றாதோன். அவர் என்ன பண்ண மாட்டார்? அவர் மாயையினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். அந்த மாயை ஆள்பவராக அவர் இருக்கின்றார். அவருக்கு என்ன கிடையாது? அவருக்கு அறியாமை கிடையாது. அவருக்கு தான் யாருங்கிறது தெரியும். அவர் விவகாரம் பண்ணுறாரு, உடலை வச்சு விவகாரம் பண்ணினாலும் அவருக்கு தான் உடல் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் நமக்கெல்லாம் என்ன? நம்ம உடலை வச்சு நம்ம விவகாரம் பண்ணினாலும் நம்ம அதனால் உடம்பே நமக்கு அறியாமையோடு நம்ம இருக்கோம். அவர் மாயையை ஆள்பவராக இருக்கின்றார், நம்ம எல்லாம் மாயை வசப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதுதான் நமக்கும் அவருக்கும் வித்தியாசம். ஏன்னா நம்ம எல்லாம் ஜீவர்கள் எல்லாம் இனிமேல் படிக்க போகிறோம், நம்ம அவங்க ரஜோகுணத்திலிருந்து வந்தோம். அது என்னது கிடையாது, அந்த சிற்சாயை நமக்கு அதே மாதிரி கிடையாது, பிரம்மச்சாயை கிடையாது நமக்கு. அதனால நமக்கு தூயதான அந்த இதில் நம்ம பிரதிபிம்பிக்கின்ற அம்சம் கிடையாது ஜீவர்கள் எல்லாம். ஆழமான விஷயந்தான் நமக்கு இப்போ பிரம்மத்திலிருந்து அவ்யக்தத்திலிருந்து மகத்துக்கு அகங்காரம் அதுக்கப்புறம் முக்குணம் வந்துருச்சு. திரும்ப டேப்லெட் காலம் போகணும். பிரம்மத்திலிருந்து அது அவ்யக்தமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு? அது கொஞ்சம் சமஷ்டி புத்தி, கொஞ்சம் நான் வெளி வரணும் அப்படின்னு நினச்சிச்சு, அது சமஷ்டி புத்தியாக வெளிவந்துச்சு, மகத்தத்துவமாக இருந்துச்சு. அப்புறம் அகங்காரமாக வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் 3 குணமாக வெளிவந்துச்சு. அந்த 3 குணத்தில் சத்துவ குணத்தில் இருந்து ஈஸ்வரன் வந்துட்டார். அந்த சிருஷ்டி கர்த்தாவாகிய ஈஸ்வரன் எல்லாமே இன்னும் காரண நிலையில் தான் இருக்குது. இல்லை இன்னும் இந்த வெளிப்படுற நிலைக்கு வரல. எல்லாமே அந்த காரண நிலையில் அந்த ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கின்றார். அவர் அந்தர்யாமியாக இருக்கின்றார். இப்போ ஈஸ்வரன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட 3 அம்சம் இருக்குது. ஏன்னா இதை கரெக்டாக புரியணும். புரிஞ்சுட்டே வந்தால் தான் உங்களுக்கு பின்னாடி அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போகும். என்ன ஒரே புரியாத மாதிரி இருக்கும். இதில் ஈஸ்வரன் கிட்ட 3 தத்துவம் இருக்குது. பிரம்மம்னு ஒரு தத்துவம் இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? அந்த சத்துவகுண பிரதானமான அந்த மாயைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த மாயையில் பிரதிபிக்கின்ற அந்த சைத்தன்யம் இருக்குது. அந்த பிரதிபிம்பம் சிற்சாயை இருக்குது, அந்த சித்தினுடைய சாயை இருக்குது. 3 அம்சம் இருக்குது ஈஸ்வரன் கிட்ட. பிரம்மங்கிற அம்சம் இருக்குது, ப்ளஸ் அந்த அந்த சத்துவகுணம் பிரதானமான அந்த சத்துவகுண பிரதான மாயை இருக்குது. அப்புறம் அந்த மாயையில் பிரதிபிக்கின்ற அந்த சைத்தன்யம் 3 சேர்ந்தாதான் ஈஸ்வரன். ஏன்னா வெறும் பிரம்மம் என்ன பண்ண முடியாது? சிருஷ்டி பண்ணவே முடியாது. இந்த மாயையோடு சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்? சிருஷ்டி பண்ண முடியும். இப்போ உருவமில்லாத அந்த கடவுள் எப்படி உருவ கடவுளாக ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஏன்னா இறைவனை சொன்னால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இனிமேல் சிருஷ்டிக்குள்ளேயே வர முடியும். இப்போ
அடுத்து நமக்கு இன்னும் சொல்கிறார் இந்த ஈஸ்வரனை பற்றி இன்னும் கொஞ்சம் சில நுட்பமான விஷயங்கள். ஒரு 2 லைன் மட்டும் பார்த்துருவோம். ஈசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராஜதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ஞனாமே ஈசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராஜதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ஞனாமே. இதில் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. ஈஸ்வரனுடைய ஷரீரம் எப்படிப்பட்டது, ஈஸ்வரனுடைய ஷரீரம் எப்படிப்பட்டது, அடுத்தது இந்த அவஸ்தை எப்படிப்பட்டது, இந்த காரண அவஸ்தை எப்படிப்பட்டது, மூன்றாவது அந்த கோஷம். மூன்று விஷயம் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் பல புரிஞ்சும். இப்போ ஈஸ்வரனுடைய ஷரீரம் இதுவே காரண சரீரம். ஈசனுக்கு இது சுளுத்தி. சுளுத்தினா சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்க நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஈஸ்வரன் வெளி வரல, காரண அவஸ்தையில் இருக்க, அதனால இது காரண சரீரம். ஈஸ்வரனுக்கு இது சுளுத்தி, இது காரண சரீரம். நம்ம ஒரு குழந்தை பிறக்க முன்னாடி வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்குது, அது தூங்கிட்டே தானே இருக்குது, அது சுஷுப்தியில் தான் இருக்குது. அது மாதிரி ஈஸ்வரன் வெளிப்படாத அந்த ஒரு காரண நிலையில், அந்த அவஸ்தை என்ன அவஸ்தையில் இருக்கார், சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கார், இன்னும் வெளிப்படலை. ஈஸ்வரனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம். அந்த காரண சரீரமாக ஈஸ்வரனுக்கு காரண சரீரமாக இருப்பது அந்த மாயை தான் அவருக்கு காரண சரீரமாக இருக்கின்றது. கோஷம் ஆனந்தமாகும். கோஷம்னா மறைப்பு. இப்போ திரை மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் பஞ்ச கோஷம்லாம் படிக்க போகிறோம். 5 விதமான மறைப்புகள் நமக்கு இருக்குது. 5 விதமான மறைப்பு. நம்ம ஆத்மாவாக நம்மை தெரிய விடாமல் நமக்கு மறைக்கிறதுக்கு 5 விதமான கவர் இருக்குது. எப்படி 5 திரை. இந்த திரை தத்துவம் தான் நமக்கு கோயிலில் திரை போட்டிருக்கு இல்லையா, இறைவனையும் நம்மையும் மறைக்கிறது அந்த திரை. நம்ம இதில் வடலூர்லாம் நிறையா திரை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 7 திரையோ ஏதோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு திரையவா கடந்து நம்ம போகணும். இன்னும் படிக்க போகிறோம். நமக்கு தைத்திரிய உபநிஷத்தில் ஒவ்வொரு கோஷத்தையாக தாண்டி போக போகிறோம். முதல்ல நானே உடல்னு நினைக்கிறோம், அந்த திரையை கழட்டணும். அப்புறம் நானே மனசுன்னு நினைக்கிறோம், அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் நான் புத்தின்னு நினைக்கிறோம், நான் பிராணன்னு நினைக்கிறோம், அதை ரிமூவ் பண்ணணும். ஒன்னொன்னையாக தாண்டி நமக்கு ஆனந்த கோஷம். இப்போ அந்த தூக்கத்தும் போது நம்ம பார்க்குறோம், ஆனந்தமாக தூங்கினே அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. இப்போ ஈஸ்வரன் இப்போ சுளுத்தியில் இருக்கார். தூக்கம்னாலே ஆனந்தம் தான் நமக்கு. அப்போ அவருடைய அவஸ்தை என்னது, சுஷுப்தி அவஸ்தையில். அவர் எந்த கோஷத்தில் இருக்கார், ஆனந்த கோஷத்தில் இருக்கார். இன்னும் வெளிவராத அந்த காரண நிலையில் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் காரண நிலை புரியணும், அதுக்கப்புறம் இன்னும் சூக்ஷ்ம நிலை புரியணும், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்தூலமாக வரணும். புரியும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஏன்னா எப்படி அந்த பஞ்சபூத சிருஷ்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு இதை ஈஸியாக கடந்து போயிடலாம். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருக்கு நமக்கு என்னென்ன பார்த்தோங்கிறத ஒருக்க ரீகேப் பண்ணிடுவோம். நமக்கு கொஞ்சம் புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. கேட்க புரியும். எப்படி ஒரு வித்தியாசமான நம்ம சயின்ஸை பற்றியே வேறு மாதிரி படிச்சிருக்கோம். இது நமக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. நம்ம இது வரைக்கும் படித்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தையே படிச்சிருக்கோம். இதுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு சொல்லும்போது ஆழமான விஷயமா இருக்கும். ஆனால் அவர் முதலே சொல்லிட்டார் குரு, சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். ஏன்னா காஞ்சனா ஒருத்தவங்க போன கிளாஸ் புரியவே இல்லை, 5 தடவை கேட்டேன், 5ஆவது வாட்டி புரிஞ்சிச்சு அப்படின்னு. அந்த மாதிரி புதுசாக கேட்குறவங்களுக்கு புரிய கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு விடாமல் கேட்க என்ன ஆகும்னா, ஐயோ புரிஞ்சிருச்சேன்னு அப்படி புரியல திருப்பி கேட்டுகிட்டே இருந்தோம்னா திரும்ப கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாமல் இருக்காது. நமக்கு ஒரு ஆர்வம் வேணும், அவ்வளோதான். கஷ்டமான விஷயம் கிடையாது. புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் கோயில் போயிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம். இந்த மாதிரி நமக்கு பிரத்யக்ஷ ஒரு மாதிரி ஸ்தூல விஷயங்கள்லையே ஈடுபட்டிருப்போம். இப்போ இது சொல்லும்போது என்னது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நம்ம நிறைய வேறு என்னென்னமோ கேட்டிருந்துருக்கலாம்.
அப்போ இதில் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நுண்மையான விஷயங்கள். இந்த சிருஷ்டியெல்லாம் நமக்கு எங்கே போய் பார்த்தோம்? நம்ம பார்த்ததே கிடையாது. யாரோ எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கிறோம். எதனால? அந்த ஸ்ரத்தையினால் நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நுண்மையான விஷயங்கள் தான் நமக்கு. இன்றைக்கி என்ன பார்த்தோம்? நம்ம 2 விதமான சிருஷ்டி பார்த்துருக்கோம். ஒரு சிருஷ்டியில் அவ்யக்தத்திலிருந்து கால தத்துவம், ஈசன் உட்பார்வை, அப்புறமாட்டி ஈசன் சங்கல்பம், 3 குணம் வெளிவந்துச்சு அப்படின்னு ஒரு வழி. முதல்ல ஒரு சிருஷ்டி அப்படி சொல்லப்பட்டது. 2வது சிருஷ்டி, அதனால் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவ்யக்தம், மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் முக்குணங்கள் வெளிவந்துச்சு. அந்த முக்குணங்கள்ல இருந்து அடுத்து அந்த சிருஷ்டி தொடங்கிடுச்சு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த முதல்ல அந்த சத்துவகுணத்திலிருந்து ஈசன் வெளிவருகின்றார். எப்படி வர்றாரு? அந்த சத்துவகுணத்தில் அந்த பிரம்மத்தினுடைய நிழல் உணர்வு அதில் படுகின்றது. அது அப்படியே பிரம்ம மாதிரியே இருக்குது. பிரம்மத்துக்கு என்னெல்லாம் குணம் இருக்குது? அது தூய்மையாக இருக்குது, அது அசங்கமாக இருக்குது, அது எதனோட பற்றில்லாததாக இருக்கின்றது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கின்றதோ அதனுடைய குணத்தை அப்படியே பிரதிபிம்பிக்கின்றது. எப்படி உருவமில்லாத கடவுளுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த உருவக் கடவுளில் இருக்குது. அதுதான் அர்த்தம் நமக்கு. அதனால் நமக்காக அந்த சிருஷ்டி பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு உருவம் வருகின்றது. அது எப்படி எதை வச்சு சிருஷ்டி பண்ணுகின்றது? மாயைங்கிற தன்னுடைய அந்த காரண சரீரத்தை பயன்படுத்தி அவர் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இது ஈஸ்வர சிருஷ்டி மட்டும் முதல் 2 வரியில் படிச்சிருக்கோம். நீ அடுத்ததில் ஜீவ சிருஷ்டி வருது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம இதை மட்டும் ஒரு 2 இதில் புரிகிற வரைக்கும் ஒரு புரிய புதுசாக படிக்கிறோம். கண்டிப்பாக 3-4 தடவை கேட்டால் தான் புரியும். நல்ல ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னும் போக போக பஞ்சபூதம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காரண நிலையில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியாது. நம்மளே இருக்கும், ஒரு ஐபிஎஃப்ல ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, எப்படி அது என்ன பண்ணுறாங்க, நம்ம ரிஷிகளாக இருந்தால் தான் நம்ம இதை நேராக பார்க்க முடியும். நம்ம நேராக பார்க்கணும், புரியணும் அப்படின்னா நம்ம ரிஷிகளாக இருக்கணும். நமக்கு இந்த கொரோனாக்கெலாம் ஊசி கண்டுபிடிச்சாங்க, நம்மளா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஊசி போட்டுக்கிட்டோம் நம்ம வாட்டுக்கு வந்து. அது மாதிரி இதனுடைய நுட்பமான விஷயங்கள் வேணும்னா நம்ம அதுக்கு ரிசர்ச் பண்ணால் நம்ம பண்ண முடியும். இது நமக்கு சரியா தப்பான்னு வெரிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம போய் ரிசர்ச் பண்ணி ஊசிலாம் நம்மளே தயார் பண்ணி ஊசி போட்டோமா, நம்பி போட்டுக்கிட்டோம். அது மாதிரி இந்த ரிஷிகள் சொன்ன இந்த சிருஷ்டியை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். இப்படி தான் இறைவன் வந்திருக்கார், இப்படி தான் உருவக்கடவுள், உருவமில்லாத அந்த பிரம்மத்திலிருந்து உருவக்கடவுள் உண்டாகினார், இப்படித்தான் உலகம் உண்டாயிற்று, இப்படித்தான் ஜீவர்கள் உண்டாகின்றார். கடைசியில் நமக்கு தாத்பரியம் என்ன? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. அதுதான் நமக்கு அடைய வேண்டிய அந்த ஃபார்முலா. அதுக்காகத்தான் இப்படி சுற்றி கொண்டு வர்றாரு. இது ஒரு முறையாக போகும், அதுக்கு ஒரு பிரக்ரியா இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை மட்டும் சாண்டிங் பண்ணிடுவோம். ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர், மறுவும் அவ்யக்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். அந்த அருள் மகத்தத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் 3 காட்டிய குணமாம் என்றும் இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களிலும் தூய்தாம் முதற் குணம் மாயை ஆகும். அக்குணம் பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை. எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சூழுத்தி, இதுவே காரண சரீரம். கோஷமானந்தம் ஆகும் குணம் ராஜதம் அவித்தை. தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி. நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ஞனாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன். செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ